शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। बुद्ध्यादीनाम् अनात्मत्वं लिंगादपि च सिद्ध्यति निवृत्तिस्तावता नेतीत्यतो वाक्यं समाश्रये। இந்த தேகம், இந்திரியம், மனசு, புத்தி இது எல்லாத்தையும் காட்டிலும் ஆத்மா வேறானது அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்ம அன்வய வத்திரேகம் அப்படின்னு ஒரு பிரக்கிரியை வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதெல்லாம் இல்லாமலே இது இருக்குன்னு சொன்னா இது வேற யாத்தான இருந்தாகணும். அது இல்லே இது இருக்கு அப்படிங்கறதுனாலே அது வேற இது வேறங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால அன்வய வத்திரேகத்தினாலேயே இந்த தேகத்திலேருந்து ஆரம்பித்து புத்தி பரியந்தம், மனசு பரியந்தம், அந்தःகரண பரியந்தம் எல்லாத்திலேருந்தும் ஆத்மாவை விலக்கி புரிஞ்சின்றாலே போதுமே. மகாவாக்கியம் இங்க சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, எதுக்காக மகாவாக்கியம் வரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்துக்கு இந்த ஸ்லோகத்துல பதில் சொல்றார். புத்தியாதீனாம் அனாத்மத்துவம் லிங்காதபிச்ச சித்தியதி. இந்த புத்தி பரியந்தம், தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு புத்தி பரியந்தம் இது ஆத்மா இல்லே அப்படிங்கறத நீங்க அனுமானம் பண்ணி அன்வய வத்திரேகத்தினால கண்டுபிடிச்சு விடலாம். ஆனா இது போராதான். நாம் பிரம்மன்தான் அப்படிங்கிற இந்த அம்சம் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா அந்த அஜ்ஞானம் போக. எந்த அஜ்ஞானம்? ஆத்மஸ்வரூபம் இப்ப என்ன ஆயிடும்னா புத்தியாதி காட்டிலும் தனியா இருக்கு, அவ்வளவுதான் தெரியும். அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பிரம்மஸ்வரூபமா இருக்குங்கிறது மாத்திரம் தெரியாது, தனியா இருக்கு அவ்வளவுதான் தெரியும். அதனால நிவர்த்தி ஸ்தாவதா நேதி. எதனுடைய நிவர்த்தி இல்ல? அவித்யா படல பிரத்வம்சம். அவித்யங்கிற அந்த மறைவு இருக்கே, ஆச்சாதனம், அதுக்கு நிவர்த்தி ஆகாது. அதுக்காகத்தான் மகா வாக்கியம் வேணுமா. அதோ வாக்கியம் சமாசிரயே. அதாவது மகா வாக்கியம் உபதேசம் பண்ணி அந்த அவித்யை போக்கணும். அந்த அவித்யை போக்குறதுக்கு நீங்க வெறும் அன்வய வத்திரேகம் பண்ணி நான் வேறேன்னு சொல்லிருந்தா போறாரு. நான் வேறேங்கிறதுனால ஒரு பிரயோஜனம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவித்யை போக்குறதுக்கு இது போறாரு. அதுக்கு மகா வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய தியானம் தான் வேணும். வாக்கியம் இல்லாம முடியாது. வெறும் தர்க்கத்தினாலே எல்லாமே என்ன அனுமானத்தினாலே எல்லாம் புரிஞ்சுக்கிறேங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் இன்னொரு உதாரணம் காண்பிச்சு, இதனாலதான் வெறும் அனுமானத்தை மாத்திரம் சரணாகதி பண்ணிட்டு தன்னுடைய பதார்த்தத்தை நிரூபணம் பண்ற தார்சனிக்கால் அத்தனை பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவருதல் பண்றா, எங்கேயோ மாட்டிக்க வேண்டியிருக்கு. ந கேவலம் அனுமான மாத்திர சரண அபிலஷிதமர்த்தம் ந பிராப்னோதீதி அனர்த்தஞ்ச ஆப்னோதீத்யாக. அனுமான அதாவது ஸ்ருதியை ஒதுக்கி விட்டுட்டு தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலே விசாரம் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுமானத்தை மாத்திரம் எவன் வச்சென்று பதார்த்தங்களை நிரூபணம் பண்றானோ அவனுக்கு அபிலஷிதம், அவனுக்கு அபீஷ்டமான அர்த்தம் சித்திக்காதுங்கிறது மாத்திரமில்லை, அனர்த்தம் வேற வந்து சேரும் அப்படிங்கிற. அபிலஷிதம் அர்த்தம் ந பிராப்னோதி இது கேவலம்னா கிந்து அனர்த்தஞ்ச ஆப்னோதி, விபரீதம் வந்து சேருமா. அதுக்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறார். அனாதிருத்திய ஸ்ருதி மோகாத் அதோ பௌத்தாக தமஸ்வினஹ ஆபேதிரே நிராத்மத்வம் அனுமானைக சக்ஷுஷः. பௌத்தாதான் இதுக்கு திருஷ்டாந்தம். அவ ஸ்ருதிம் அனாதிருத்திய, ஸ்ருதிய அனாதரம் பண்ணிட்டாளாம், வேண்டாம் அப்படின்னு. ஸ்ருதி வேண்டாம், நானே என் புத்திசாலித்தனத்தினாலே பதார்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னா. ஆனா என்ன ஆச்சு, அவளுக்கு தமஸ்வினஹ, தபஸ்வி இல்ல தமஸ்வி, தமோ குணம் தான் அவகிட்ட நிறைய இருக்கு. அதனால அவ என்ன எடுத்துன்னு கேட்டா, அவ சரீரத்திலேருந்து, இந்திரியங்கள்லேருந்து, புத்தி மனசுலேருந்து தனியா பிரிச்சு போனா ஒண்ணும் இல்லைன்னு சூன்யத்துல கொண்டு போய் நிறுத்திட்டான். ஆபேதிரே நிராத்மத்துவம், இதெல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு சொன்னா
ஆமா ஆத்மா இல்லை அப்படின்னு ஆச்சு. அப்ப எதுதான் ஆத்மான்னு சொன்னா ஒன்னும் சொல்றதுக்கு காணப்படல. இதெல்லாம் இல்லைங்கிறது மாத்திரம் தெரிஞ்சதே தவிர்த்து அது எது அப்படின்னு கேட்டா அது சொல்ல தெரியல. ஏன்னா அனுமானத்துக்கு அந்த இடத்துல பிரவேசம் இல்லை. அதனால்தான் அவளுடைய அனுமானத்தால் கண்டுபிடிக்க முடியாம கொடுத்து இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு வேதாந்த வாக்கியம் தான் வேணும். அந்த வேத வாக்கியத்தையும் அவ ஆதரிக்கல. அதனால பாவம் ஏமாந்துக்கிட்டா. ஆத்மாவை நிரூபணம் பண்றேன்னு ஒண்ணும் இல்லைன்னு கடைசியில ஆகி கொடுத்து ஆபேதிரே நிராத்மத்துவம், ஆத்மாவே இல்லை சூன்யம்தான் கொண்டு போய் முடிஞ்சு போச்சு. அனுமானைக சக்ஷுஷா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவ வெறும் அனுமானத்தை மாத்திரம் கண்ணா வச்சிருந்தாளாம். சுருத்தி ஒரு கண்ணு, அனுமானம் இன்னொரு கண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் அவ ஆசிரியச்சுன்றதான்னா இந்த மாதிரி ஏமாந்துக்க வேண்டாம். இப்ப ஸ்ருதி அவகிட்ட இல்லை, ஸ்ருதிய வேண்டான்னு விட்டுட்டா. அதனாலதான் இந்த மாதிரி ஏமாந்து போனா. அதனால இப்ப என்னாச்சு, அபீஷ்டமான ஆத்மஸ்வரூபமான அர்த்தம் அவனுக்கு கிடைக்காம போச்சு. அது இல்லைன்னு ஒரு அனர்த்தம் பிராப்தமாயிடுச்சு. நச்ச அநாதரே காரணம் அஸ்தி. சில இடத்த சில பிரமாணம்னு சொல்லிட்டு வரவால நம்ம அநாதரம் பண்ண முடியா இருக்கு. ஆனா அது அநாதரம் பண்றோம்னா ஏன்னு அதுக்கு உண்டான காரணம் தெரியணும். இத நீ பிரமாணமா ஏற்றுக்க கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, இந்த காரணத்தானதான் அதை நாம பிரமாணமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு. ஆனா ஸ்ருதி இருக்கே, அதை நான் அநாதரம் பண்ணுவதற்கு காரணமே இல்லை. பௌத்தாள் பாவம் காரணமே இல்லாம ஸ்ருதிய அநாதரம் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். அப்ப சொல்றான், நச்ச அநாதரே காரணமஸ்தி. இந்த ஸ்ருதிய வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுறதுக்கு ஒன்னும் காரணமே இல்லை. ஏன்னா ஒதுக்கி தள்ளுறதுக்கு காரணம் ரெண்டோ மூணோ சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, யஸ்மாத் சர்வத்ரைவ அநாதர நிமித்தம் பிரமாணஸ்ய பிரமாணாந்தர பிரதிபன்ன பிரதிபாதனம் வா. ஒண்ணு, இந்த பிரமாணம் நமக்கு எதையோ ஒண்ணு சொல்லிக் கொடுக்க வருதா, நீ ஒன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எனக்கு இது முன்னாடியே தெரியும். அதாவது பிரமாணாந்தரத்தினால இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சு விட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்ப அந்த ஸ்ரோதா என்ன சொல்லுவான், இது உனக்கு தெரியாத விஷயம் இல்லை, இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், நீ பேசாம விடுவான். அப்ப என்னாச்சு, ஒரு வாக்கியமானது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வரும்போது அந்த விஷயமானது அந்த ஸ்ரோதாவுக்கு முன்னாடியே தெரிந்த விஷயமா இருந்ததுன்னு சொன்னா அவன் அந்த வாக்கியத்தை வேண்டான்னு ஒதுக்கிடுவான். அப்ப இது ஒரு அநாதர நிமித்தம். அந்த பிரமாணத்தை அநாதரம் பண்றதுக்கு முதல் நிமித்தம் என்னது, பிரமாணாந்தர பிரதிபன்ன பிரதிபாதனம். வேற ஒரு பிரமாணத்தினாலே தெரிந்த விஷயத்தையே பிரதிபாதனம் பண்ணுவது, போதிப்பது. இது இப்படி போதிச்சா அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம், அதை ஒதுக்கிடுவோம். இன்னொரு அநாதர காரணம் என்ன தெரியுமா, விபரீத பிரதிபாதனம் வா. பிரமாணாந்தரத்தினால நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனா இவன் அதுக்கு விபரீதமா சொல்லி கொடுக்குறான். பிரமாணாந்தர பாதித்தம். முதல்ல பார்த்தேன்னா பிரமாணாந்தர ஞாத விஷயத்தை சொல்றது, பிரமாணாந்தரத்தினால இது தப்புன்னு தெரியுது, அப்பேற்பட்ட தப்பான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம அதை ஒதுக்கிடலாம். அந்த பிரமாணத்தை பிரமாணம்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது ஏமாத்துறது, தப்பா சொல்லிக் கொடுக்கறது விஷயத்த. அதனால அதை விட்டு விடணும். அப்பேற்பட்ட ஆசாமி இது தப்பா சொல்லி கொடுக்குறான் நமக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அவனை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதனாலதான் அது ஒரு அநாதர காரணம். சம்சயித பிரதிபாதனம் வா. மூணாவது ஒண்ணு சொல்றேன். இந்த வாக்கியத்துல இருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டா ஒரே சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றாருன்னே புரியல. என்னமோ இப்படியா அப்படியா, இப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதுதான் சம்சயாத்மக ஞான ஜனகத்துவம். அப்பனா அந்த பிரமாணத்தை ஒதுக்கிடணும். நமக்கு ஏற்கனவே சம்சயம் இருக்கு, இந்த பிரமாணம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சம்சயத்தை பண்ணிடும். சம்சயங்கிறது துக்கஹேது. அதனால அந்த பிரமாணத்தை நாம ஒதுக்கி தள்ளிடணும். எது சம்சயத்தை உண்டாக்குமோ, ஒரு தீர்மானத்துக்கு வரணும்னு இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் சம்சயத்தை ஜாஸ்தி பண்ண முடியா இருந்ததுன்னா அதை நாம ஒத்துக்க கூடாது. இதுவும் ஒரு அநாதரத்துக்கு காரணம். நவா பிரதிபாதனம் இது நாலாவது இது சொல்லிட்ட. அப்பிரதிபத்தின்னு இதுக்கு சொல்லுவான். அந்த வாக்கியத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லை, அதுல இருந்து ஒண்ணுமே போதமே வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னா, ஜபகடது அப்படின்னு சொன்னா
இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு அர்த்தமும் இல்லை. அதனால பேசாம ஒதுக்கி தள்ளிடணும். ஆக ஒரு பிரமாணத்தை நம்ம வேண்டாம்னு அனாதரித்து அதை ஒதுக்கிறதுக்கு காரணம் 4 விதமா இருக்கலாம். 4 இருக்கணும்னு சொல்லல, 4ல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஒண்ணு அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுக்கறது, அதனால ஒதுக்குறேன்னு இருக்கலாம். அல்லது அது பிரமாணத்துக்கு விருத்தமா பேசுறது, அதனால வேண்டாம்னு சொல்லணும். இல்ல அது பேசுறது சந்தேகமாவே இருக்கு, நிச்சயமா பேச மாட்டேங்கிறது அப்படின்னு இருக்கலாம். இல்லையே அது போதமே இல்லை வரமாட்டேங்கிறது, அந்த இதுல இருந்து அர்த்தம் இல்லாத வாக்கியமா இருக்கு, அப்படியாவது சொல்லணும். இந்த 4ல ஏதாவது ஒண்ணு வேதத்துல காண்பிக்க முடியுமோ? அது சொல்லி கொடுக்கிற விஷயம் நமக்கு தெரியாத விஷயமா தான் இருக்கு. தெரிஞ்ச விஷயத்த எங்க சொல்லிக் கொடுக்கறது? அது மாத்திரம் இல்லை, விபரீதமா ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதா, சந்தேகமா ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதா, அர்த்தமே இல்லைன்னு ஏதாவது ஒரு வேத வாக்கியத்தை காண்பிக்க முடியுமா? ஆக இப்படி பார்க்கறச்ச அந்த வேதங்கிற பிரமாணத்தை அனாதரவுபடுத்தி வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கு வேண்டிய காரணங்கள் ஒண்ணுமே இல்லாம அவ ஒதுக்கி விட்டாளாம். நக அனாதரே காரணம் அஸ்தி, இந்த காரணங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. நக வேதேஷாம் அந்நியதமபி காரணம் அஸ்தி, வேதத்துல இதுல ஏதாவது ஒரு காரணத்தை காண்பிக்க முடியுமானா இல்லை. யத ஆஹா மான அந்தரா நவஷ்டப்தம் நிர்துக்கி ஆத்மானமஞ்சசா போதயந்தி ஸ்ருதிஸ்தேன ந பிரமாணமிதீரியதே. இந்த ஸ்ருதி என்ன போதிக்கிறதுன்னு பாருங்க. மானாந்தர அனவஷ்டப்தம் நிர்துக்கி ஆத்மானம் போதயந்தி, அங்க அன்வைக்கிறது. நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது இந்த ஸ்ருதி. ஆனா அந்த ஆத்மாவை எப்படி போதிக்கிறது? நிர்துக்கம், துக்கம் இல்லாதது அப்படின்னு போதிக்கும் ஆத்மஸ்வரூபத்தை. இந்த விஷயம் புதுசா இருக்கே, யாருக்காவது தெரியுமா ஆத்மாவில் துக்கம் கிடையாது அப்படின்னு? இதுவரையில ஆத்மாவில் துக்கம் இருக்குன்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஸ்ருதி இப்போ நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. துக்கம் கிடையாது ஆத்மாவுக்கு, நிர்துக்கிய ஆத்மானம் போதயதி, நேரடியா போதிக்கிறதாரு. அப்ப இது மானாந்தர அனவஷ்டம், வேற ஒரு பிரமாணத்தினாலே நமக்கு அறியப்படாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அதனால இதை அனாதரம் பண்ண முடியாது. அது மாத்திரம் இல்லை, இது விபரீதமா ஒன்னும் போதிக்கல. அஞ்சசா சாட்சாத் போதிக்கிறதா. நீங்களே பார்க்கலாம், அதுக்கப்புறம் துக்கம் இருக்காது. அப்படி பார்க்கறச்ச இது ஒன்னும் விபரீதமா தப்பா போதிச்சு விடல ஸ்ருதி. அப்படி இருக்கிறச்ச இந்த ஸ்ருதிய ந பிரமாணம் அப்படின்னு யாரு சொல்ல முடியும்? எதுக்கா சொல்றதுக்கு காரணம் இல்லாம ஸ்ருதி ஏன ந பிரமாணம் இதீரியதே, யார் இந்த மாதிரி சொல்லுவான்? மோகா, அதனாலதான் சொன்னான், முட்டாள் தான் சொல்லுவான். ஆஹா, அவனுக்கு புத்தி இல்லை, புத்தி சரியா இல்லைன்னா குழப்பத்துல அப்படி சொல்லுவான். அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னார் அனாதரத்தை ஸ்ருதியும் மோகாத், மோகத்தினாலதான் அவ ஸ்ருதிய வேண்டான்னு தவிர்த்தாள் அப்படின்னு. நச்ச சம்சயித்தவ்யம் அவகமயதி, ஸ்ருதி நமக்கு சந்தேகமா என்னத்தையாவது சொல்லிக் கொடுக்கறதான்னு கேட்டா அதுவும் இல்லை. யதா சர்வ சம்சய ஹேதௌஹி நிரஸ்தே கதமாத்மனி ஜாயேத சம்சயோ வாக்யாத் அனுமானேன யுஷ்மதி. அதாவது எல்லா சம்சயத்துக்கும் எது காரணமோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறது வேதாந்தம். ஸ்ருதியான என்ன பண்றது? சித்தியந்தே சர்வ சம்சயாக, சித்தியதே ஹிருதய கிரந்தி, சித்தியந்தே சர்வ சம்சயாக, க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. வேதாந்தம் எந்த வஸ்துவை சொல்லிக் கொடுக்குறதோ அது மாத்திரம் இவங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா இவருடைய ஹிருதய கிரந்தி அப்படியே உடையிறதான். ஹிருதய கிரந்தி அதாவது அந்தःகரணமும் ஆத்மாவும் ரெண்டையும் கிராந்தியால ஒன்னா புரிஞ்சுட்டு ரெண்டையும் சேர்த்து கலந்து ஒன்னா நினைச்சு வச்சுட்டு இது அப்படியே உடைச்சு கொடுத்துரும். இது ஆத்மா, இது அந்தःகரணம் அப்படின்னு பிரிச்சு கொடுக்கிறது வேதாந்தம். எல்லா விதமான சம்சயத்தும் ஆத்ம விஷயத்துல மாத்திரம் இல்லை, வெளி பாக்கிய விஷயத்துல கூட சம்சயம் எல்லாம் வரத்துக்கு காரணம் ஒரு அஜ்ஞானம் இருக்கே. அந்த அஜ்ஞானம் தான் சர்வ சம்சய ஹேது. எல்லா சம்சயத்துக்கும் ஹேதுவாக இருக்கக்கூடியது அஜ்ஞானம். அதை நிரசனம் பண்ணிடுறது இந்த சுத்தி. சர்வ சம்சயத்துக்கும் ஹேத்துவை நிவர்த்தி பண்ணி கொடுத்ததுன்னு சொன்னா
சம்சயம் வருமோ? காரணமே இல்லையே. அப்புறம் அதனால எப்படி சம்சயம் வரும்? சம்சயத்துக்கு காரணம் இல்லாம பண்றதே இந்த ஸ்ருதி. அதனால இது எப்படி சம்சயமான ஞானத்தை உண்டாக்க முடியும்? சர்வசம்சய ஹேதௌஹி நிரஸ்தே கதம் ஆத்மனி ஜாயேத சம்சய. ஆத்ம விஷயத்திலே வேதாந்தத்திலிருந்து சம்சயம் எப்படி வர முடியும்? சம்சயத்தினுடைய ஹேத்துவெல்லாம் சம்சய காரணங்கள் எல்லாம் இல்லாம நிவர்த்தினா பண்ணி கொடுக்கறது ஏன்? அதனால வாக்கியாத் ஆத்மனி சம்சய கதம் ஜாயேத வேதாந்த வாக்கியத்தினாலே. சரி, அனுமானேன யுஷ்மதி அப்படின்னு சொன்னார். யுஷ்மதி அப்படின்னு சொன்ன யுஷ்மத் யுஷ்மத் அஸ்மத் யுஷ்மத் அப்படின்னு 2 சப்தத்தை பிரயோகம் பண்றாங்க. யுஷ்மத் சப்தத்தினால சொல்லக்கூடிய பதார்த்தங்களை எது தெரியுமா? ஆத்மாவை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் யுஷ்மத்னு பேரு கொடுத்துருக்காங்க. தொம் அகம் அந்த மாதிரி கூட இல்லை, யுஷ்மத்னு இந்த சப்தமே அதுக்கு பேரா கொடுத்துருக்காங்க. அஸ்மத் சப்தத்தினால ஆத்மாவுக்கு ஒரு சங்கேதம், யுஷ்மத் சப்தத்தினால அனாத்மா. நீங்க அனாத்மா இருக்கு, இந்த அனாத்ம விஷயத்துல கூட ஆத்மாவிலையும் சம்சயம் வராது, அனாத்மாவிலையும் சம்சயம் வராது. இந்த வாக்கியம் வேதாந்த வாக்கியம் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணி கொடுத்துருத்துன்னு சொன்னா அதுக்கு கூட சம்சயமே வராது. ஆத்மாவிலையும் சரி அனாத்மாவிலையும் சரி எங்கேயுமே சம்சயம் வரத்துக்கு இடமில்லை. அதனாலதான் சித்தியந்தே சர்வ சம்சயாக அப்படின்னு சொல்றோம். அதனால இது சம்சயாத்மகமான ஞானத்தை உண்டு பண்ணல, அதனால அதை அனாதரிக்க வேண்டிய ஒண்ணு ஆகாது. அபிச்ச யத்ரஸ்யாத் சம்சயோ நாசோ ஞேய ஆத்மேதி பண்டிதைஹி ந யத சம்சய பிராப்திஹி ஆத்மனஹ அவகதித்வதஹ. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. எந்த விஷயத்துல நமக்கு சம்சயம் வருதோ அந்த சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கே அது ஆத்மா இல்லைன்னு நீங்க தீர்மானம் பண்ணிக்கலாங்கிற ஒரு வழியில தெரியுது. அது என்ன கடமா இல்ல பட்டமா அப்படின்னு சந்தேகமா இருக்குன்னு வச்சுங்களேன். அது கடமாவனா இருக்கட்டும் பட்டமாவனா இருக்கட்டும், ஆனா அது ஆத்மா இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிடலாமா? எத்திர சாத் சம்சயா நாசௌ ஆத்மா இது ஜேயா, அது ஆத்மாவே இல்லை அப்படின்னு நீங்க தீர்மானமா பண்ணிக்கலாம். பண்டிதைகி பொதுவாகவே எடுத்துக்கலாம். எதுல சம்சயம் வருதோ அதுல இல்லை. அப்போ இது எப்படி இப்படி சொல்றது தைரியமா? ஆத்ம விஷயத்துல தெரியாதவனுக்கெல்லாம் ஆத்ம விஷயத்துல சந்தேகம் வருமே என்ன? இல்லே ந யதா சம்சய பிராப்தி ஆத்மனஹா. ஆத்ம விஷயத்தை ஆத்மாவுக்கு சம்சயம், ஆத்ம விஷயத்துல சம்சயமே வரத்துக்கு இடமில்லை. ஏன் வரமில்லைன்னா ஆத்மனஹா அவகதித்வதஹா, அது ஸ்வப்பிரகாச ஞான ரூபமா இருக்கு. ஸ்வப்பிரகாச ஞான ரூபமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து மறையவே மறையாது. அப்படி இருக்கிறது எப்படி சந்தேகத்துக்கு விஷயமாகும்? அப்ப எப்படிதான் சந்தேகத்துக்கு விஷயமா இருக்கு? நமக்கு சந்தேகங்கள் எல்லாம் வருது ஆத்ம விஷயத்துல. சந்தேகம் அதை நிவர்த்தி பண்றதுக்காகத்தானே ஆத்ம விசாரங்கள்லாம் பண்றது, அதுக்காகத்தானே சாஸ்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சம்சயம் சுத்த ஆத்மாவனால வரல, அதுல கலந்த பதார்த்தங்கள்னால வந்துடுத்து, அதுல அனாத்மா கலந்து போனதுனால சந்தேகம் ஏற்பட்டு போச்சு. அதனால சம்சயம் வரச்ச கூட அந்த ஆத்மா பிரகாசமா பிரகாசிக்கின்றது. அதனாலதான் சந்தேகம் தெரிகிறது. அப்ப நம்ம எது தெரிகிறதோ, அதாவது தெரிந்து கொள்கிறவன் எதை தெரிந்து கொள்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு, தெரிந்து கொள்கிறவன் ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவன் தான் சாட்சி திரஷ்டா. அவனிடத்துல சந்தேகம் இல்லை. நான் எனக்கு தான் சந்தேகமா வேற யாருக்காவது சந்தேகமா அப்படின்னு சந்தேகம் இல்லை. எனக்கு சந்தேகம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்லை, நான் இருக்கேனா இல்லையான்னு சந்தேகம் இல்லை. அப்ப அந்த எந்த விஷயம் இருக்கோ அந்த விஷயத்துலதான் சந்தேகம் எடுத்துருக்கு. அப்ப என்னாச்சு? தெரிந்து கொள்கிறவன் தான் நான் எனக்கு ஆத்மா. அவன் எந்த விஷயத்துல சந்தேகப்படுறானோ அந்த சந்தேகம் சந்தேகத்துக்கு விஷயமானது அனாத்மா, அது யுஷ்மத் தான், அஸ்மத் இல்லை. ஆகையால இதை நான் தீர்மானமா சொல்ல முடியும். எத்ரஸ்யாத் சம்சயா நாசௌ ஆத்மா இது ஜேயா பண்டிதைஹி. பண்டிதர்கள் எந்த விஷயத்திலே சந்தேகம் ஏற்படுகிறதோ அது வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும் ஆத்மா இல்லைன்னு தீர்மானம் பண்ணிங்கோ. ஆத்ம விஷயத்திலே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது சுத்த ஆத்ம விஷயம் இல்லைன்னு அர்த்தம். அதுல கலந்துருக்கு அனாத்மா. அனாத்மா கலந்ததுனால இந்த சம்சயம் ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். 4வது காரணம், ஸ்ருதியை ஒதுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லைன்னு சொல்லும். எப்படின்னா அனவபோதகத்துவம் தூரோத்சாரிதமேவ.
அர்த்தமில்லாத பதங்கள் எல்லாம் போட்டு ஒரு வாக்கியம் பண்ணினா அதை கேட்டவனுக்கு அனவபோதம், போதம் வரலே, அர்த்தமே புரியல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை ஸ்ருதி வாக்கியத்துல. அதனால அங்க சொன்னா அழகா புரியுது. ஆக போதேப்யனுபவோ யஸ்ய ந கதஞ்சன ஜாயதே தம் கதம் போதயேத் சாஸ்திரம் லோஷ்டம் நரசமாகிருதிம். வேடிக்கை சொல்லிட்டேன். இவனுக்கு புரியுறது, புரிஞ்சாலும் எனக்கு அனுபவம் வரல அப்படின்னு சொல்றான். புரியல அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சாலும் புரியலன்னு சொல்றான். அப்படி சொன்னான்னா அவனுக்கு புரிய வைக்க முடியாது. போதேபி யஸ்ய கதஞ்சன அனுபவோ நஜாயத்தே. இது பிரமாணத்தினுடைய ஒரு தோஷம் இல்லை, அந்த பிரமாதாவுடைய யோக்கியத்தை அப்படி இருக்கு. அவனுடைய தோஷம் இது, அவனுக்கு வரமாட்டேங்கிறது. நான் என்ன பண்றது? தம் கதம் போதையேத் சாஸ்திரம். அவனை இந்த சாஸ்திரம் எப்படி ஞானியாக ஆக்க முடியும்? ஏன்னா லோஷ்டம் நரசமாகிருதிம். லோஷ்டம்னா மண்கட்டி. மண்கட்டி ஒரு பெரிய மண்கட்டி ஒரு மனுஷ ஆகாரத்துல பண்ணி வச்சிருக்கு. அவனை ஒரு மனுஷன் அப்படின்னு வச்சிருந்து அவனுக்கு பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்தா ஏதாவது ஏறுமா? லோஷ்டம் நரசமா ஆகிருதிம். பண்ணால பண்ணின மனுஷன், அந்த மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தா புரியாது. அதனாலே சாஸ்திரத்துக்கு போதிக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த லோஷ்டத்துக்கு கிரகிக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லும். அதனாலே போதேப்தி அனுபவோயஸ்ய நகதஞ்சன ஜாயத்தே தம் கதம் போதையேத் சாஸ்திரம் லோஷ்டம் நரசமாக. நான் படித்தேன், எனக்குமே புரியல அப்படின்னு சொல்லி அதனால நான் வேண்டான்னு விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பிரயத்தனம் நாம பண்ணணும். போத்தியேன்னு ஒரு பாட்டம் இருக்கு, அது தெரியலையா? அப்படி இருக்கா? அது ஒரு பாட்டம் இருக்கு. அந்த போதேங்கிறது பெட்டர் பிரீடிங் அப்படின்னு போட்டிருக்கு. போத்தியேபி அனுபவ நகதஞ்சன ஜாயத்தேன்னு ஒரு. அப்ப எப்படி அர்த்தம் சொல்லலாம்னா, போதத்துக்கு விஷயம் ஆகும் போது கூட எனக்கு போதம் வரல அப்படின்னு எவனுக்கு தெரிய தோன்றதோ, அதாவது தெரியுது ஆனா எனக்கு தெரியலேங்கிறான். தெரிஞ்சாலும் தெரியலே, அப்படி தெரிஞ்சதே தெரியல அவனுக்கு. அப்படியேப்பட்ட ஒரு ஆசாமி. போத்தியேபி போதற்கு விஷயமாக கூடியதாக இருந்தாலும் இவனுக்கு அது தெரியல, அனுபவம் நஜாயதே சொன்னா அவனுக்கு போதிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னு கொண்டு வரலாம். இது போத்தியேபின்னு இந்த புத்தகத்துல இருக்கு. 2 பாடமும் இருக்கா உங்க புத்தகத்துல? இல்ல, போத்தியேபின்னு ஒரு பாட்டம் இருக்கு. அதனாக்கா படிக்கும்போது போதேபின்னு பெட்டர் ரீடிங் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் கரெக்ட். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஆத்மனஹா அவகதித்வதகான்னு போட்டார். ஆத்மாங்கிறது போதஸ்வரூபம் இல்லையா? நான் போதஸ்வரூபமாக இருக்கு, ஆனா எனக்கு புரியல, போதம் வரல, அனுபவம் வரல அப்படின்னு சொன்னா அப்போ அவனுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு தூரம் அவித்யால ஏமாந்து போயிருக்கான்னு அர்த்தமா. ஆனா இந்த பாஷம் நல்லா இருக்கு. அன்வய வத்திரேக புரஸ்தரம் வாக்கியமேவ அவாக்கியார்த்த ரூபம் ஆத்மானம் பிரதிபாதயதி இத்யஸ்ய பக்ஷஸ்ய திரடிம்னே ஸ்ருத்யுதாஹரணம் உபன்யஸ்யதி. இப்ப இதுவரையில் சொன்னது எதுக்காகன்னு கேட்டா, வெறும் அன்வய வத்திரேகம்னு பண்ணி நான் வேறு அது வேற, நான் வேறு அது வேறுன்னு வெறும் விவேகம் மாத்திரம் பண்ணினா அஜ்ஞானம் போகாது. அதுக்கு வாக்கியம்தான் மகா வாக்கியம்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கு. ஏன்னா அந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கலன்னு சொன்னா அன்வய வத்திரேகமானு தான் பண்ணிவிடலாம். ஆனா அதனால தத்துவம் நமக்கு கிடைக்காது. அதனாலதான் பௌத்தாலாம் இப்படி ஏமாந்து போயிட்டா. சுகுதியை அனாதரம் பண்ணினது காரணம் இல்லாம அனாதரம் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிரூபணம் பண்ணினார். இப்போ அன்வய வத்திரேகம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஸ்ருதி போதிக்கணும்னு சொல்றது இல்லையா? இப்ப சொன்ன இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் திருடப்படுத்துறதுக்காக ஸ்ருதியே அப்படித்தான் சொல்லியிருக்குங்கிற. ஸ்ருதி நமக்கு அன்வய வத்திரேகம் வேற பண்ணி காண்பித்து அதுக்கப்புறம் ஆத்மஸ்வரூபம் என்னதுன்னு எந்த போல கொண்டு வந்து நிறுத்தி அதை பிரம்மஸ்வரூபம் தான் இதுன்னு காண்பிக்கிறது. எப்படி சொல்ற?
அஸ்ய பக்ஷஸ்ய திரடிம்னே, இந்த பட்சத்தை திருடப்படுத்துவதற்காக, எந்த பட்சத்தை அன்வய வியதிரேக புரஸ்கரம் வாக்கியமேவ அவாக்கியார்த்த ரூபம் ஆத்மானம் பிரதிபாதயதி இத்தியஸ்ய பக்ஷஸ்ய திரடிம்னே. அன்வய வியதிரேகங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாக்கியம் தான் ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு போதிக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை திருடப்படுத்துவதற்காக ஸ்ருத்தியுதாகரணம் உபன்யசியதி. இந்த கிரந்தக்காரர் ஸ்ருதியை காண்பிக்கிறார். இங்கே இதுல சாந்தோக்கியத்துல காண்பிச்சார் முதல்ல, அப்புறம் பிருஹதாரண்யத்துல காமிக்கிறார். விக்ராணி மமஹம் கந்தம் இதி யோ வேத்ய விக்ரியஹ ச ஆத்மா தத்பரம் ஜோதிஹி சிரசீதம் வசஸ்ருதேஹ அத யோ வேத இதம் ஜிக்ராணீதி ச ஆத்மா கந்தாய கிராணம் அப்படின்னு சாந்தோக்கியம் உபனிஷத்தை சொல்றது. என்ன சொல்றது தெரியுமா? இங்க யோ வேத அகம் ஜிக்ராணி இது, சும்மா ஒரு புஷ்பத்தை எடுத்து மூக்கால மூந்து பார்ப்போம். மூந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது? இந்த புஷ்பத்துல உள்ள வாசனை தெரியுது. இந்த வாசனைய நம்ம எந்த இந்திரியத்தால தெரிஞ்சுக்கிறோம்? கிராணேந்திரியத்தால தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நமக்கு பிரசித்தமா இருக்கு இல்லையா? எதுக்கா விவேச்சனம் பண்ணணும்னு கேட்டா, இது தெரிஞ்சுக்கிறது யாரு அங்க வரத்துக்காக? எதை தெரிஞ்சுக்கிறோம்? கந்தம் ஜிக்ராணி, கந்தத்தை எதனால தெரிஞ்சுக்கிறோம்? இந்திரியத்தினால. தெரிஞ்சுக்கிறது யாரு? அவன் தான் அவிக்கிரியாக ஆத்மா, தெரிஞ்சுக்கிறவன். யோ வேத, ஓ நான் தான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்ப இதுக்கு என்ன பதில் வருதோ அது ஆத்மான்னு நம்ம வச்சோம். கந்தத்தை நான் உணர்கிறேன். யாரு உணர்றா? நான் தான் அப்படின்னு பதில் வந்துதா? அதுதான் இங்க ஆத்மாவா. இப்ப அதுல இது எதுல இருந்து பிரிஞ்சதுன்னு பாருங்க. எதெல்லாம் ஆத்மா இல்லே, எது ஆத்மான்னு காண்பிக்கிறதுக்கு உபனிஷத்து இங்க எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னா, யோ வேத இதம் ஜிக்ராணீதி ச ஆத்மா கந்தாய கிராணம். இந்த கந்தமும் ஆத்மா இல்லை, கிராணமும் ஆத்மா இல்லை. இந்த மூக்கால கிராணேந்திரியத்தினால கந்தத்தை அறிகிறேன் நான். எவன் அறிகிறேன்னு புரிஞ்சுக்கிறானோ அவன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஜாகிரதையா பார்க்கணும். இந்திரியங்களை வச்சுட்டு எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் நான் இல்லை. அவனை நான் நாம சொல்லுவோம். ஆனா இந்திரியங்களை வச்சு நான் இதை புரிஞ்சுக்கிறேன்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் ஆத்மா. இந்திரியமும் புரிந்து கொள்ளப்படும் கந்தமோ ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இந்த ஸ்ருதி வாக்கியம். நான் எதுக்காக வேத பரியந்தம் போனேன் அப்படின்னு சொன்னா, இதே இடத்துல இந்த வேதம் இல்லாம அந்த வாக்கியத்தை பார்ப்போம். எவன் கந்தத்தை உணர்கிறானோ அவன் ஆத்மா அப்படின்னு சொன்னா, இது சாதாரணமா எல்லாரும் சொல்ற விஷயம். உணர்கிறது யாரு? இந்திரியத்தோடு சேர்ந்தவன், இந்திரியம் கலந்தவன். அகம் கந்தம் ஜிக்ராணி. ஜிக்ராணின்னு ஜிக்ராமி வரும். ஜிக்ராணிங்கிறது லோட்லக்காரம். என்ன பண்றான்? நான் இந்த கந்தத்தை தெரிந்து உணர வேண்டும் அப்படின்னு சங்கல்பித்து அதுக்காக பிரயத்தனம் பண்றான். மூந்து பார்க்கறான், தெரியுது. இப்ப எவன் மூந்து பார்க்கறானோ அவனை நான் ஆத்மான்னு சொன்னேன்னா அது உபஹிதமான ஆத்மா. அவன் இந்திரியம் சரீரம் போக்குவரத்து எல்லாத்தோடும் உபாதியோட இருக்கான். அவன் தன்னை வேறுபடுத்திக்கல, வெறும் கந்தத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லணும். அவனை பிரமாத்தான்னு நம்ம சொல்றது. ஆனா யோ வேத ஜிக்ராணீதி யோ வேத, கந்தத்தை நான் உணர்கிறேன். இந்த கிராணேந்திரியத்தினாலே கந்தத்தை நான் உணர்கிறேன்னு எவன் புரிஞ்சுக்கிறானோ, கந்தத்தை புரிஞ்சுக்கிறது வேற, கந்தத்தை நான் உணர்கிறேன் உணர வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் வேற. விஷயம் மாறத பார்க்கணும். கந்தத்தை புரிஞ்சுக்கிறவன் வேற, அவன் தான் பிரமாதா. கந்தத்தை புரிஞ்சுக்கிறது நான் அப்படின்னு கந்தத்தை நான் கந்தம் எனக்கு தெரியறதுங்கிறது எவனுக்கு தெரிகிறதோ அவன் வேற. அவன் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு கிராணத்தை உபயோகப்படுத்த மாட்டான். கந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவனுடைய கிராணம் வேணுமே தவிர
நான் கந்தத்தை பார்க்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஞானத்துக்கு கிராணம் வேண்டாம். அப்ப இதுதான் சாட்சி ஞானம். இந்த சாட்சிய இந்திரியத்திலேருந்தும் விஷயத்திலேருந்தும் பிரிச்சு காண்பிக்கிறது. இதுதான் அன்வய விதிரேகம் பண்ணி வாக்கியம் நமக்கு போதிக்கிறது. இப்படி சொல்லிட்டு அதே சாந்தோக்கியம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவம் சிஸ்வேதேதோ அப்படின்னு பிரம்மாபேதத்தை சொல்லிக் கொடுக்கிறது. விக்ராணீமம் அகம் கந்தம் இதியோ வேத்தி அவிக்ரியா ச ஆத்மா தத் பரஞ்சோதிகி. இதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா வெறும் ஆத்மா ஜீவாத்மா இல்லை, இதுதான் பரஞ்சோதிகி அப்படின்னு ஸ்ருதே சிரசி இதம் வச்சா. ஸ்ருதி சிரகான வேதாந்தம், வேதாந்தத்துல சொல்லக்கூடிய வாக்கியம் இது. அது அன்வய விதிரேகமும் சொல்லி கொடுக்கிறது. அப்புறம் அந்த அன்வய விதிரேகத்தினால பிரிச்சு புரிஞ்சுட்ட ஆத்மாவே அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. யதா தத் சத்யம் த ஆத்மா தத்துவமசி இத்தியஸ்ய சேஷத்வேன அன்வய வியதிரேக ஸ்ருதிஹி யதா சயேஷோக்ஷணி புருஷோ திருஷ்யத்தேன்னு இருக்கு, யயேஷோக்ஷணின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். யயேஷோக்ஷணி புருஷோ திருஷ்யத்தே இத்தியாத்யா ஏஷ ஆத்மேதி ஹோவாச்ச எல்லாம் வருது இல்லையா. அக்ஷிணி புருஷோ திருஷ்யத்தேன்னு சொன்னதாலே அக்ஷி வேற இந்த புருஷன் வேற அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. அசையோ வேத இதன் ஜிப்ஷாணீதி இத்தியந்தா. இது பரியந்த எல்லாம் அன்வய விதிரேகம் பண்ணி ஆத்மாவை தனிப்படுத்துறதான். இது சாந்தோக்கியத்துல சொன்னார். இதே மாதிரி பிருஹதாரண்யத்துல ததா அகம் பிரம்மாஸ்மி இத்தியஸ்ய சேஷா. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது பிருஹதாரண்யத்துல வருது. அங்கே அகம் அப்பிரத்யகாத்மார்த்தா நிரஸ்தாசேஷ யுஷ்மதஹ வம்பணீதி ஸ்ருதிர் நியாயா யோயம் இத்தியாதினா அசகிருத்து. அகமஹா அகம்னு தெரிஞ்சுக்கிறோமே ஒரு ஆத்மா, அந்த அந்த ஆத்மா பத்தி சொல்றச்சு அகம்னு சப்த பிரயோகம் பண்ணிருக்கு. அந்த சப்தத்தால நம்ம என்ன எடுத்துக்கணும்? பிரத்யேகாத்மாவை மாத்திரம் எடுத்துக்கணுமா? அகம பிரத்யேகாத்மா அர்த்தா. எந்த பிரத்யேகாத்மா? நிரஸ்த அசேஷ யுஷ்மத். யுஷ்மத்திலேருந்து கொஞ்சம் கூட அனாத்மா கலக்காதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி அகம் சப்தத்தால சொல்லப்பட்ட ஆத்மா அனாத்மா கலந்த ஆத்மாவா தான் இருந்தது. ஆனா இப்போ ஆத்மாலேந்து ஆத்மாவே அனாத்மாவிலேருந்து பிரிச்சு நிரஸ்த அசேஷ யுஷ்மத். அனாத்மா எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு வெறும் சுத்த ஆத்மாவை அகம் சப்தம் இந்த மகா வாக்கியத்துல தெரிவிக்கிறது. இது ஸ்ருதி பம்பணீதி நியாயா ஸ்ருதி பிரம்மணீதி. அதாவது நியாயோபேதமாக அன்வய விதிரேகங்கள்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் இப்படி சொல்றது. எங்க சொல்றது? யோயம் இத்தியாதி நாசகருது யோயம் விஜானமய பிராணேஷு அப்படின்னு அன்வய விதிரேகத்துல ஆரம்பிச்சு இந்த ஆத்மாவை கொண்டு கடைசியில என்ன முடிக்கிறது அப்படின்னு கேட்டா இதுதான் என்ன பிரம்மம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. பிரம்ம சர்வானுபூ அப்படின்னு வரும். அதனால பிருஹதாரண்யகம் அது கூட இந்த சாந்தோக்கிய சொன்ன மாதிரி ஆத்மாவை பிரிச்சு 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 கொண்டு போய் கடைசியில அது பிரம்மந்தான் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கிறது. பிரம்மணீதி ஸ்ருதிர் நியாயா யோயம் இத்தியாதினா அசகிருத்து. யோயம் விஜானமய பிராணேஷு ஹிருத்யந்தர்ஜோதி புருஷா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில சர்வஸ்யாதிபதி சர்வஸ்யேஷானஹா சர்வஸ்யாதிபதி அப்படின்னு வரிசையா அதுதான் பரமேஸ்வர சுரூபமா இருக்கு, அதுதான் பிரம்மம் அப்படின்னு கடைசியில முடிக்கிறது. ஆக இந்த ஸ்ருதி வாக்கியங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? அன்வய விதிரேகத்தினால நாம கிருதார்த்தால ஆக முடியாது. மகா வாக்கியம் உபதேசம் பண்ணினா தான் நம்மளுடைய அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா வேறங்கிறது மாத்திரம் தெரிஞ்சுட்டு இருக்கும். இதோட வச்சிருக்கோம். 40 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு.